பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன், கதிர், அதுக்கு அடுத்ததாக பழனி, செந்திலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, நம்ம தீபாவளியை பற்றி பேசலாமா? ஒவ்வொரு தீபாவளியும் நமக்குள்ளே என்ன நல்லத்தனமாக இருக்குது, பேடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக எனக்கு எல்லா வருஷமும் எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன். அப்பா நமக்கு ஒரு பூ போட்ட மாதிரி ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்கல்ல, 4 பேருக்கும் ஒரே மாதிரி. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாய் வெளியே போனால் நாய் துரத்தோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தோமே, அதுதான் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் ஒரு பக்கம் கிளிப்பச்சை கலரு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை வேற ஸ்கூலுக்கு வேற போட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. அப்போ போட்டுட்டு போனதுக்கு அடுத்த தீபாவளி வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி பேசி பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தீபாவளி டைமில் அப்பா பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடையில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் துப்பாக்கி வாங்கினவங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பலன் இருந்துட்டு அதெல்லாம் சூப்பராகவே ஞாபகம் இருக்குது, எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும், பணத்தை கடையிலேருந்து எடுத்து தான் துப்பாக்கி வாங்கினன்ற விஷயத்தை தெரிஞ்சு உங்கள் அப்பா உன்னை துரத்தி துரத்தி அடித்தாரு, அது நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பணத்தை கொடுத்தா அவர் இவன் ஏன் கடையிலேருந்து பணத்தை எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு பாண்டியன் மேலே இருக்கிற வெறுப்பில் பேசவும், நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமாக இருக்கணுன்றதுனால தான் அப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ இப்போ தனியாக போயிருக்கல, நீ எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க போகிற, எந்த அளவுக்கு செலவு பண்ண போகிறேன்னு நாங்களும் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பாருங்க பாருங்க நல்லாவே பாருங்க, நான் ஒன்றும் அப்பா மாதிரியெல்லாம் கிடையாது, தாராளமாக செலவு பண்ண போகிறேன், எனக்கு என்ன தேவையோ மீனாவுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் தாராளமாக செலவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, அப்பாவோட கேரக்டர் அது அப்பாவோட கேரக்டர் அவ்வளோதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான்ற போது நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மா இப்படி எல்லா பலகாரத்தையும் இந்த பக்கம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே, நாளைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் அக்கா அது தனியாகவும் இது சாப்பிட்றதுக்காகவும் அக்கா தனித்தனியாக செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பழனி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காருன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போனதாட்டி மாதிரி எதுவும் பண்ணலைல்ல, யூனிஃபார்ம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து கேட்கவும், கதிர் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸை தான் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் மேட்சாக ட்ரெஸ் தான் வாங்கி வச்சுருக்காரு, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம மீனாவும் ராஜியும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு பலகாரத்தை எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு வச்சிட்ருக்காங்க. அரசி அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கோமதி ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கு அடுத்ததாக அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா நீங்கள் உங்களுடைய சினிமா கதையை சொல்லுங்களேன், இந்த வெங்காயம் பூண்டு கதையெல்லாம் விட்டுட்டு இந்த பழைய ஸ்டோரியை சொல்லுங்கள் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு, வழக்கம் போல் உங்கள் அப்பா என்னை முன்னாடி சீட்டில் போய் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, எனக்கு உங்கள் அண்ணன் கூட சினிமாவுக்கு போனதை நினச்சதான் ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது, இனிமேல் வாழ்க்கையில் சினிமா பக்கமே போகக்கூடாதுன்ற நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி இருந்துட்டு, நாங்கள் எப்போவுமே பொங்கல் தீபாவளிக்கு இப்படி எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழகாக சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மயிலை பற்றி கேட்குறாங்க. மயிலே இருந்துட்டு, 2010 மைனான்ற படத்தில் மைனான்ற படத்துக்கு நான் 10th படித்தப்போ போனவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2010 நீங்கள் 10th படிச்சிங்களா, அப்படின்னா உங்களுக்கு இப்போ 30 வயசா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் வந்து கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, சரவணனுக்கே இன்னும் அவ்வளோ ஆகலையேடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை இல்லை, அப்போ 6வது படிச்சுட்டு இருந்தேன், பொங்கல் டைமில் 2013
வேறு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம். அண்ணி நீங்க ஒரே ஒரு படத்துக்கு தானே சொன்னீங்க. இப்ப வேற படம்னு சொன்னீங்க. இல்ல அப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. படிப்பு முக்கியம் இல்ல. அதனால 10த்லலாம் நாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு தண்ணி கேட்க வந்தவரு, அரிசி தண்ணி மொண்டு குடுத்தோனே குடிச்சிட்டு போயிடுறாரு. ஆனா மயில் உளறத பார்த்த உடனே, இவ ஏன் இவ்வளோ பதட்டமாகறா? இவ ஏதாவது பொய் சொன்னா தானே, இவ நம்மக்கிட்ட ஏதாவது மறைச்சா மட்டும் தானே, இவ இப்படியெல்லாம் உளறிட்டுருப்பா. அப்படின்னா, இதில ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் ஒரு பக்கம் என்னடா இது இப்படி உளறி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மயில் ஒரு பக்கம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் சமாளிச்சுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து 4 மணி ஆயிடுது. கோமதி எந்திரிக்கிறாங்க. உடனே பின்னாடியே பாண்டியனும் எந்திரிச்சிடுறாரு. "என்ன டைம் கோமதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 4 மணிங்க. இப்போ எந்திரிச்சா மட்டும்தான் எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாகி சாமி கும்பிட்றதுக்கு சரியா போயிடும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி நான் போய் எல்லாரையும் எழுப்புறேங்க. "ஏய் கோமதி ஒரு நிமிஷம் இரு. ஹாப்பி தீபாவளி" அப்படின்ற மாரி விஷ் பண்ணுறாங்க. என்னங்க இது புதுசா இருக்கு. ஏன்டி தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னா ரிட்டர்ன் சொல்கிறத விட்டுட்டா அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாப்பி தீபாவளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி எழுப்பி விடுறாங்க. கோமதி இருந்துட்டு முதல்ல பழனியும் சுகன்யாவும் எழுப்பி விடுறாங்க. அக்கா நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளையும் எழுப்பி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணனையும் நம்ம மயிலையும் எழுப்பி விடுறாங்க. மீனாவையும் செந்திலையும் வேற எழுப்பி விடுறாங்க. அம்மா நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும் மீனாவை எழுப்பி விட்டுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனாவை எழுப்பி விட்டா இன்னைக்கு லீவு தானேங்க, தயவு செஞ்சு நிம்மதியாக தூங்க விடுங்க, அத்தை தானே, அத்தையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க. கூடவே சேர்ந்து நம்ம செந்திலும் தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிர் வந்து எந்திரிச்சிடுறாரு. ராஜியும் எழுப்பி விட்டுறாங்க. "இன்னைக்கு கிரவுண்டுக்கு அது போணுமா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா எழுப்பி விட்டீங்க?" "உங்க அம்மா தான் எழுப்பி விட்டாங்க. எந்திரி முதல்ல டைம் ஆகுது" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜியும் எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஹாப்பி தீபாவளி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜிக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டியன் வந்து வேஷ்டி ஷர்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கார். அரசி உட்காந்து இடத்துலையே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. "ஏய் எந்திர்ரி டைம் ஆகுது போய் குளி முதல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, "அம்மா இன்னைக்கு லீவு தானம்மா, ஏம்மா 4 மணிலேருந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க நீ" அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வழியாக எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. என்ன இது பழனியும் சுகன்யாவையும் காணோம்னு சொல்லிட்டு கோமதி மறுபடியும் போய் எழுப்பவும், "உங்கள் தம்பி எந்திரிச்சிட்டாரு, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் தாச்சி" அப்படின்ட்டு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்ன இது மீனாவை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் நம்ம ராஜி போய் எழுப்புறாங்க. அதுக்கு அடுத்ததா இவ தான் எனக்கு கம்பெனிக்கு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பார்த்து சொல்லவும், "அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குக்கா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. செந்திலையும் எழுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கரெக்டாக சாமி கும்பிட்றம்போது மீனா வந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி புது புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பலகாரத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டாரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.